ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம குமரன் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் உட்காந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டே கீழே விழுந்தவனை இப்படி ரவுண்டு கட்டி திட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்ண, ஃபோன் பேசிக்கிட்டே போனியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டே இருக்க டைமில் திடீர்னு ஒரு ஃபோன் வருது. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா கங்காவோட ஃபோனுக்கு ஃபோன் வருது. உடனே இவங்க கடைக்கே கிளம்புறாங்க. அங்கே போனால் பெரிய ஷாக்குங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதை பார்த்தோன்னா ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு தம்பிக்கு. பாவண்டா, எங்கிட்ட போனாலும் குத்துனீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்தோன்னே நம்ம நிவீனாலையும் பொறுமையாக இருக்க முடியலங்க. நிவீனும் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. இதை காவேரி கிட்ட சொல்லிட்டாங்க. காவேரி கிட்ட சொன்னோன்னே என்னால் தானே இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு இங்கே ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன நம்ம நிவீனு காவேரி கிட்ட ஃபோன் பண்ணி நீ எதுவும் இது பண்ணிக்காத, நீ பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு. இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம யமுனா. அவனுக்கு அவன் பிரச்சனை 1000 கவலை, உனக்கு 1001வது கவலை இந்தான்னு சொல்லிட்டு ரோசாப்பூ போடுவாங்களே அந்த மாதிரி இருக்கு இந்த பொண்ணோட நிலைமையை பார்க்க. ஏமா நீ உன் மண்டையில் ஏற்றிக்கிற, கேட்டா இது ஒரு பிரச்சனை, இது 2 நாள் சால்வ் ஆயிடும்னு சொல்றீங்க. இவர் மாட்டில் சும்மா பேசிகிட்டு இருக்காரு, வாய்க்கு வந்தது அடிச்சு விட்றாருன்னு சொல்லிட்டாங்க. இதில் வேறு அக்காட்ட கேட்கக்கூடாதாமான்னு சொல்லிட்டு முறுக்கிக்கிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. மூளை கழட்டி மூளையில் நீ வச்சுட்டேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக இப்படிலாம் சந்தேகப்படாதம்மா, அது உன் அக்காவையே சந்தேகப்படுறி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம காவேரி ஒரு பக்கம் விஜய்கிட்ட விஷயத்த சொல்ல, நம்ம விஜய் கடைக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு பக்கம் நீ வேணும் நம்ம குமரனன் விழுந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. கங்கா ஒரு பக்கம் வந்தே அவன் ஷாப்புக்குன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. கங்காவுக்கு உண்மை தெரியக்கூடாது, தெரிஞ்ச அதிர்ச்சி ஆயிடுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு மறைக்கிறாங்க. என்னதான்டா பண்ணுவேன் நான், எங்கிட்டு போனாலும் வளச்சிக்கிட்டு குத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம விஜய்க்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. நம்மளால மட்டும்தானே இந்த நிலைமைலாம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை வெளியே கொண்டு வரதுக்காக போராடினால இந்த நிலைமை. அப்படிலாம் இல்லப்பா, குமரனோட வாய்க்கொழுப்பு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உனக்கு எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருந்தால் கொலஸ்ட்ரால்ட்டே போய் கொலஸ்ட்ராலாக கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாரை சொல்கிறேன்னு புரியுங்களா, பசுபதி தான் வீணாக போனவன்னு தெரியும், அவன்கிட்ட போய் உரண்டா எழுது, அப்புறம் இப்படி தான் ஆகும். ஆதாரத்தை கொண்டு போய் சேதாரம் இல்லாமல் போலீஸில் கொடுக்கறத விட்டுட்டு இப்படி மாட்டிக்கிட்டே பக்கு.